ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலான்னா Poco X3 அண்ட் Redmi Note 9 Pro Max இந்த ரெண்டு டிவைஸ்க்கும் உள்ள டீட்டெயில்டு கம்பேரிசன் அண்ட் எதை வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு Poco X3 பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் Redmi Note 9 Pro Max பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் ரெண்டுக்கும் உள்ள கம்பேரிசன்ஸை பார்ப்போம். Poco X3ல Qualcommோட Snapdragon 730Gங்கிற பவர்ஃபுல்லான சிப்செட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே இருக்குது. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. இதில் 64 MPயோட AI குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் 6000 mAhோட ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான குயிக் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதில் லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்குது. இதில் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. MIUI 12 ரன் ஆகுது. இந்த மொபைலில் Qualcomm Snapdragon 732G அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பவர் பண்ணுறதுக்கு Adreno 618ங்கிற GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவைஸில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். இந்த மொபைலில் 6.67 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, அதாவது பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ மூவி அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் AI குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 MPக்கான மெயின் கேமரா அண்ட் 13 MPக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, 2 MPக்கான மேக்ரோ கேமரா அண்ட் 2 MPக்கான டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. டுவெண்ட்டி MPக்கான AI செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். இதில் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்டு இன்னும் குவாலிட்டியாக இருக்கும். இதோட டிசைன் பேக்கில் மெட்டாலிக் லஸ்டர் டெக்ஸ்டர் டிசைன் அப்படின்னு இருக்காங்க. பட் அது பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். பவுச் போட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இதில் IP53 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் இருக்குது. இந்த டிவைஸில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு யூஸ் பண்ணலைன்னா 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். Poco X3யோட 6GB ரேம் மாடல் அண்ட் 8GB ரேம் மாடல் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா பை பண்ணிக்கோங்க. அடுத்து Redmi Note 9 Pro Maxோட ரிவ்யூவை பார்ப்போம். 64 MPக்கான குவாட் கேமரா அரே செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் Qualcommோட Snapdragon 720Gங்கிற சிப்செட் இந்த டிவைஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸோடவே கொடுக்குறாங்க. அப்புறம் வாய்ஸ் அசிஸ்டண்ட் இந்த டிவைஸில் இன்பில்ட்டாகவே இருக்குது. இதில் 64 MPக்கான AI குவாட் கேமரா செட்டப் இருக்குது. அண்ட் 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரிபிள் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் இருக்குது. Qualcommோட Snapdragon 720Gங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 32 MPக்கான இன் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 5020 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா ரெட்மி நோட் சீரீஸ்லேயும் பார்க்குற மாதிரி இதுலேயும் ஆரா பேலன்ஸ் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் குவாட் கேமரா அரே செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. 64 MPக்கான ப்ரைமரி கேமரா அண்ட் 8 MPக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, 5 MPக்கான மேக்ரோ கேமரா அண்ட் 2 MPக்கான டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 32 MPக்கான இன் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் Qualcommோட Snapdragon 720Gங்கிற பவர்ஃபுல்லான சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது Adreno 618 GPUவில் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த மொபைலில் 5020 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. 30 மினிட்ஸில் 0 to 50% சார்ஜ் ஆயிரும்.
இந்த மொபைல்லையும் 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டாட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கேமிங் அண்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மொபைல்லையும் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் 2 சிம் ஸ்லாட் அண்ட் 1 மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு எக்ஸ்பெண்டபிள் அப் டு 512 GB. இந்த மொபைலில் P2I கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்பிளாஷ் ப்ரூஃப் அண்டு வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. இந்த மொபைல் 3 கலரில் வருது. இன்ஸ்டெல்லர் பிளாக், ஆரா ப்ளூ அண்டு கிளாசியர் ஒயிட். டிஸ்கிரிப்ஷனில் பையிங் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா பை பண்ணிக்கங்க. இப்போ 2 மொபைலுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸை மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டாக இருக்கிறது Redmi Note 9 Pro Max அண்டு செகண்டாக இருக்கிறது Poco X3. கேமராவை பொறுத்தளவுக்கு இதில் 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 13 MP. Redmi Note 9 Pro Maxல வந்து 5 MP மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 2 MP மேக்ரோ சென்சார். பேட்டரியை பொறுத்தளவுக்கு Redmi Note 9 Pro Maxல 5020 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. Poco X3ல வந்து 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஆண்ட்ராய்டு சிஸ்டம் அண்ட் MIUI வெர்ஷன் வந்து ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்குது. சிம்மு வந்து Redmi Note 9 Pro Maxல 2 நானோ சிம் கொடுத்துருக்காங்க. Poco X3ல வந்து ஒரு ஹைப்ரிட் சிம் கொடுத்துருக்காங்க. வெயிட்டுன்னு பார்த்தா Redmi Note 9 Pro Max வந்து 209 கிராம்ஸ் இருக்குது. Poco X3 வந்து 225 கிராம்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். யூஸ் பண்ணும்போது வந்து தெரியாது. ஏன்னா Redmi Note 9 Pro Maxை விட Poco X3 16 கிராம்ஸ் தான் அதிகம். Redmi Note 9 Pro Maxல வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கார்னிங் கொரில்லா கிளாஸோட 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் Poco X3ல வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே 6.67 இன்ச்சுக்கான பெரிய டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே IPS LCD டிஸ்பிளே தான். பட் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து Redmi Note 9 Pro Maxல 60 Hz தான். Poco X3ல வந்து 120 Hz கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் வந்து Redmi Note 9 Pro Maxல Snapdragon 720G கொடுத்துருக்காங்க. Poco X3ல Snapdragon 732G கொடுத்துருக்காங்க. 720Gயோட அடுத்த வெர்ஷன் தான் 732G. ஸோ அதை விட கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். செல்ஃபி கேமரா Redmi Note 9 Pro Maxல 32 MPக்கு கொடுத்துருக்காங்க. Poco X3ல 20 MPக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 16 கிராம் வெயிட் வந்து Poco X3ல பேட்டரினால கூட இருக்கலாம். ஏன்னா 6000 mAhக்கான பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜர் வந்து ரெண்டுலேயுமே 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ 2 மொபைலில் எது வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். Redmi Note 9 Pro Maxல கேமரா வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. அதாவது ஃப்ரண்ட் கேமரா வந்து 32 MPக்கு கொடுத்துருக்காங்க. Poco X2ல வந்து ஃப்ரண்ட் கேமரா 20 MPக்கு தான் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்டை பொறுத்தளவுக்கு Redmi Note 9 Pro Maxல 2 நானோ சிம் அண்ட் ஒரு மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. Poco X3ல ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் Redmi Note 9 Pro Maxல 5020 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இதே Poco X3ல 6000 mAhக்கான பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை விட கொஞ்சம் லாங்கர் லைஃப் வரும். 2 மொபைல்லையுமே 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Redmi Note 9 Pro Maxல ட்ரிபிள் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். இதே Poco X3ல ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பிளாஸ்டிக்கில் தான் மேட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Redmi Note 9 Pro Maxல 720G யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் Poco X3ல இதோட அட்வான்ஸ்டு வெர்ஷனான 732G யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை விட இது ஓரளவுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். Poco X3ல 120 Hzக்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க அண்ட் 240 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 2 மொபைலில் எதை வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதில் வந்து உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து வாங்க முடியும். Redmi Note 9 Pro Maxை பொறுத்தளவுக்கு கேமரா அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பெட்டராக தான் இருக்குது. டீசெண்டான பேட்ரி அண்டு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கனால ப்ரீமியம் ஃபீல் கிடைக்கும். Poco X3யை பொறுத்த வரைக்கும் சிம் கார்டு ஸ்லாட் வந்து ஹைப்ரிட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ அதுவும் பேக்கில் வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து கேம் தான் வந்து ப்ளே பண்ணுவேன், மல்டி டாஸ்கிங் வந்து நிறைய பண்ணுவேன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக Poco X3 வந்து பை பண்ணலாம். ஏன்னா இதில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க அண்ட் 6000 mAhக்கான பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்கனால சவுண்டு வந்து லவுடராக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மல்டி டாஸ்க் அண்ட் கேம்ஸ் ப்ளே பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து Poco X3 பை பண்ணலாம். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Redmi Note 9 Pro Maxை விட ஓரளவுக்கு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா அதுக்கு அடுத்த லெவல் ப்ராசஸர். அதே மாதிரி போக்கோவோட UI வந்து க்ளீனாக இருக்கும், ஆட்ஸ் வந்து வராது. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷனில் 2 மொபைலோட பையிங் லிங்க்குமே கொடுக்குறேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. இதே மாதிரி இனி மொபைல் கம்பேரிசன் வீடியோஸ் போடலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.